வணக்கம். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி ட்ரீம் ஃபேஷன். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். நான் அதுக்கு முன்னாடி ருத்ரனை நான் தூங்க போட்டுருவேன். சம்டைம்ஸில் லேட் ஆகும். அவங்க இருக்கும்போதே நான் என்னுடைய ஒர்க்கை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் டின்னரை முடிச்சுட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் தோசை ஊற்றி ஃபஸ்ட்டு நைட்டு டின்னரை நான் முடிச்சிட்டேன். ஸோ அருண் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குயிக்காக ருத்ரனை தூங்க போட்டுட்டேன். நான் என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நைட்டு எப்பயுமே பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தூங்குவேன். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு. பட் எப்பயாவது சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் இருக்கும்ல, ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நான் விட்டுருவேன். ஆனால் மேக்ஸிமம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். நான் இப்போ ரீசன்ட் டைமில் லிக்யூட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் மீஷோ ஒரு அமேசானில் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாள் 1 இயருக்கு மேலே இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் ஒரு நீட் லுக்காக இருக்குது. லிக்யூடை இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது ஐ திங்க் சைஸஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மீடியம் சைஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. சூப்பராக எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்குது. லிக்யூடை ஊற்றிட்டு அதில் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் 1 இயராக இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிக்யூட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லிக்யூடை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் இந்த பம்ப் பண்ணி அந்த லிக்யூடை எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆமாம், இதை பம்ப் பண்ணுற டைமில் நான் சோப்பை வச்சு டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு போயிடுவேனேன்னு நினைப்பாங்க. ஸோ நான் கூட அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பம்ப் பண்ணி நான் கொஞ்சம் எடுத்துருவேன். அந்த கொஞ்சம் சோப்பு வைக்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கீழே லிக்யூட் வச்சுட்டு அந்த மேலே சோப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் பாட்டில் இல்லை பேபியோடைய ஃபீடிங் பாட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம வாஷ் பண்ணுறதுலாம் நம்ம லிக்யூடில் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த சோப்லாம் டச் ஆகாமல் இருக்கும். பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் லிக்யூடில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே லிக்யூட் ஃபில் பண்ணிக்கிட்டு மேலே சோப் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிட்டு தான் தூங்குவேன். என்ன ஒன்றுன்னா ட்ரெஸ்லாம் நனைஞ்சிருது. மழை டைம் வரை வந்துருச்சுல்ல, நான் சீக்கிரமாக குயிக்காக நான் ஏப்ரான் ஒன்று வாங்கணும். வாஷ் பண்ணி முடித்த உடனே நான் என்னுடைய சிங்கையுமே வாஷ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி லிக்யூட்ஸ் போட்டுட்டு அதில் நான் ஸ்க்ரப் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். பிகாஸ் அது மார்னிங் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ட்ரையில் இருக்கும். நைட் ஃபுல்லாக அது ட்ரை ஆகிடும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணும்போது எங்கேயுமே தண்ணி இருக்காது, நீட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்ஸும் நமக்கு அதிகமாக இருக்காது. ஸோ அப்படியே நான் வாஷ் பண்ணி முடித்தோடனே இந்த ஒரு ஒர்க்கையும் நான் முடிச்சிருவேன். ஒன்று கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை பார்ப்பேன். இல்லைன்னா ஏதாவது சமைச்சிட்டு இருக்கும்போது கூட நான் சம்டைம்ஸ் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிடுவேன். இந்தாண்ட டின்னர் செஞ்சிட்டு இருக்கும்போதே இந்தாண்ட நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இது ஒரு ஒர்க்காக அது ஒரு ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்க மாட்டேன். 2 in 1 நான் பண்ணிகிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். விம்மை இதே மாதிரி தான் ஒரு 3 to 4 drops ஊற்றிட்டு அதில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிப்பேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எல்லாத்தையுமே இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிப்பேன். நல்லாயிருக்கும். நம்ம இதுக்காக தனியாக ஸ்ப்ரேலாம் மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல நமக்கு. இதை மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில், எம்டி ஸ்ப்ரே பாட்டில், இது என்னுடைய ஸ்கின் கேர் பாட்டில். ஸோ இதை வச்சு நான் இந்த மாதிரி லிக்யூட் மிக்ஸ் பண்ணிப்பேன். நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கு தனியாக நான் கிளாத்தும் வச்சுருப்பேன். அது நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து தான் எப்பயுமே நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். நமக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஆன்லைன் ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நான் வெளியில் எங்கேயாவது போனாலுமே வாங்கிட்டு வந்துடுவேன். நான்
ஒரு பீஸ்லாம் வந்து வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ அது ஒரு ஒரு இதுலேயே நமக்கு வந்து 3 கிளாத் 4 கிளாத் அந்த மாதிரி அட்டாச்லேயும் இருக்கும், தனித்தனியாகவும் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது வச்சு தான் வந்து நான் எப்பயுமே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வைக்கிறது. ஸோ கொஞ்சம் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம், ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்குக்கு அப்புறம் அந்த கிளாத்தை வந்து மறுபடியும் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அது வரைக்கும் வேறு கிளாத் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸ்டவ்வையுமே நான் வந்து எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். என்னுடைய கிச்சன் எப்பயுமே வந்து இந்த பிசுப்பாக ஆயிலியாக இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் மற்றவங்க வீட்டுக்கு போனாலும் நான் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா அப்படின்னா இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதெல்லாம் வந்து நான் எதையும் கேர் பண்ணிக்க மாட்டேன். அவங்களுக்கு டைம் பொறுத்து தானே இருக்குது. நம்ம இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒர்க்குக்கு போகிறாங்க, பிஸியாக இருக்காங்கன்னா அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நானே அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நானுமே வந்து அவங்கள வந்து என்ன இப்படிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்க மாட்டேன். பிகாஸ் அவங்களுடைய ஒர்க் அப்படி, அதையும் நம்ம வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. ஸோ நான் வந்து எப்பயுமே வந்து இப்படி தான் வந்து நல்லா க்ளீனாக வச்சுப்பேன். எனக்கு வந்து ஆயிலியாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் நான் இருக்கிற கிச்சனை வந்து நான் எப்பயுமே க்ளீனாக வச்சுப்பேன். பட் அப்பப்போ மெஸ்ஸியாக வச்சுருப்பேன். ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்கிற டைம்லலாம் வந்து அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் நானுமே. பட் ஆயிலியாக மேக்ஸிமம் விட மாட்டேன். ஏன்னா டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டால் தான் அந்த மாதிரி ஆகும். நான் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணி முடித்த உடனே நான் வந்து கையோட அந்த கிளாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன். வாஷ் பண்ணி நான் வந்து அதுக்காகவே வந்து நான் கிளிப்பு வச்சுருக்கேன். நான் அதை வந்து அதில் வந்து நான் வாஷ் பண்ணிவிடுவேன். நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸ்க்ரீன்லேயும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கி ட்ரை பண்ணிங்க. 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் கீழே லிங்க் வந்து கொடுக்குறேன். என்னுடைய கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவேன் நான். என்னுடைய பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்டோரேஜ் பாக்ஸு, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே மைக்ரோ ஃபைபர் கிளாத்து தான், பட் தனித்தனியாக வச்சுப்பேன். ஏன்னா நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுற கிளாத் வந்து வேறு மாதிரி ஸ்மெல் வந்து நமக்கு கொஞ்சம் நாளில் வந்துடும், ரொம்ப அழுக்காகும். பட் இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு, பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு மெஸ்ஸி ஆகாதுல்ல, அதனால் வந்து நான் தனியாக கிளாத் வச்சுருப்பேன். ஸோ நான் எடுத்து இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம அப்படியே எடுத்து எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது, வீட்டு வேலை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ எனி டைம் அதிலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கிச்சனை வந்து நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பட் முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஆயிலியாக இருக்கும் இந்த பாட்டில்ஸ்லாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். விம் லிக்யூட்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சிம்பிள் தான் இது. நமக்கு வந்து பெருசாக இதில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல. ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி நானே க்ளீன் பண்ணி, பயங்கரமாக டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் எடுத்து இந்த மாதிரி தான் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் கீழே வச்சுருப்பேன், மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே டாப்பில் வச்சுருப்பேன். ஏன்னா இந்த கிச்சனில் வந்து 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே, அதனால் நான் வந்து அங்கே வச்சுப்பேன். கொஞ்சம் இந்த டீ, அப்புறம் சுகர், ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை, அப்புறம் டீ தூள், அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல அந்த திங்ஸ், காஃபி கப்ஸ்லாம் வந்து கீழே வச்சுருப்பேன். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதை மட்டும் கீழே கவுண்டர் டாப்பில் வச்சுருப்பேன். ஆயில்ஸ், அப்புறம் வந்து உப்பு, நிறைய திங்ஸ்லாம் கொஞ்சம் குயிக்காக எடுப்போம்ல, அதை மட்டும் நான் கீழே வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய பாக்ஸஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு. எனக்கு கொஞ்சம் நாளாக வந்து ஊருக்கெலாம் போயிட்டு இருந்தேன்னா மேலே வேற இருக்கிறதுனால என்னால் அப்பப்போ எடுத்து க்ளீனே பண்ண முடியல. அப்படியே எடுப்பேன், யூஸ் பண்ணுவேன், வைப்பேன், இப்படி தான் போயிட்டுருக்குது எனக்கு. ஆக்சுவலி நான் அந்த மாதிரி ஆளே இல்லை. அந்த வீட்டில் இருக்கும்போது வந்து நான் வேறு வீட்டில் நான் இதுக்கு முன்னாடி இருந்தேன். அங்கே வந்து கீழே தான் இருக்கும், கவுண்டர் டாப்லேயே தான் எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என் கண்ணுக்கு அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்கும். டஸ்ட் இருந்தால் என்னால் பார்த்துட்டு இருக்கவே முடியாது. டக்குன்னு வைப் பண்ணிவிடுவேன் நான். கிச்சனை க்ளீன் பண்ணும்போது அப்படியே இதையும் நான் வந்து வைப் பண்ணிவிடுவேன். பட் இது வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறதுனால டாப்பில் வந்து எந்த அளவுக்கு டஸ்ட்டு வந்து படுது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து ரொம்ப அப்படியே விட்டுடுறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுறதா இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து ஒன்றா எடுத்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில பாக்ஸ்லாம் வந்து எனக்கு மேரேஜ் டைம்லேயே நான் வந்து வாங்கின பாக்ஸஸ்ஸு, ஒரு சிலது ரீசெண்டாக வாங்கினது. இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் வந்து என்னுடைய பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் நான் வந்து வாங்குவேன். என்னுடைய பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியுதா, பயங்கர ஒரு டஸ்ட் அண்டி போயிருக்குது. இதை தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும். இதுவும் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்
ப்ராசஸ் தான். பிகாஸ் எல்லா டப்பாவையுமே எல்லா பாக்ஸையுமே நம்ம போட்டு க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். பட் இதெல்லாம் வந்து எடுத்து வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதெல்லாம் வாஷ் பண்ணி அது வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கும். அது நம்ம எப்போயாவது ரொம்ப பாக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்ற டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும். சுத்தமாக உங்களுக்கு ஆயிலியோ அந்த டஸ்ட்டோ இருக்காது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணால். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து தான் வச்சு க்ளீன் பண்ணணும்லாம் இல்லை. வேஸ்ட் கிளாத் எது வேணால் காட்டன் கிளாத் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸஸ் தான். நான் வந்து எனக்கு இந்த மாதிரி நீட் லுக்காக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் வந்து அதுக்கு தனித்தனியாக கிளாத் வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அதே ரூல்ஸ் இல்லை. உங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதாக எடுத்து நான் இந்த மாதிரி தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதோடைய டிஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிச்சனில் போய் நிற்கிறதுக்கே ஒரு வைபிங்காக இருக்கும். நீங்கள் வந்து கிச்சனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டு அங்கே ஏதாவது செஞ்சு சமைக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு டீ போடவோ நல்ல ஒரு வைபிங்காக இருக்கும். நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். கிச்சன் வந்து ரொம்ப டஸ்டியாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கிற டைமில் எனக்கு கிச்சன் பக்கமே போக பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் தான் அதை வாஷ் பண்ணி ஆகணும். ஆனால் நான் வந்து ரெகுலராக இதை ரொட்டீனாகவே எடுத்து நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு பெருசாக வந்து கஷ்டம் தெரியாது. என்னைக்காவது விடுவோம் இல்லை, 1 வீக் அந்த மாதிரி விட்டுருவோம். அந்த பாக்ஸஸ்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். அப்போ தான் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதை எடுத்து நம்ம ஸ்டெப் எடுத்து பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படி தான் இது வந்து குயிக் ப்ராசஸாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு இது வந்து குயிக் ப்ராசஸாகவே இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை வந்து எந்த ஷாப்பில் வாங்கினது அப்படின்னு, ஆன்லைனில் கிடைக்குமான்னு. எனக்கு ஆன்லைனில் வந்து சரியாக தெரியல. இதுவுமே வந்து ஒரு பாக்ஸுமே நான் வந்து 130, 150, 160 அந்த ரேஞ்சில் தான் போட்டு வாங்கினேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு பாட்டில் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குமோ இதே இது வந்து பாட்டில் என்ன ப்ரைஸில் இருக்குமோ அதே தான் இந்த பிளாஸ்டிக்கும் நான் வாங்கினேன். இது வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த பிளாஸ்டிக் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து என்னுடைய மேரேஜ் டைமில் வாங்கினது. 7 years ஆகிடுச்சு. இன்னமும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா அதை வந்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைப்பேன். அது வந்து துருலாம் பிடிக்கும். ஸோ அது அப்பப்போ நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். சில பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் இந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வந்த பாக்ஸஸும் நான் வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதை வந்து குயிக்காக நான் வந்து அடுத்து சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா நான் வந்து ஒரேடியாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் போயிட்டு நான் வச்சுருக்கிற இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 times வந்து அப்பப்போ ஷாப்புக்கு போகும்போது 2 எடுத்துகிட்டு வருவேன், 3 எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா நான் ஒரு பாக்ஸே 160, 150 போட்டு வாங்குறதுனால நான் ஒரு 2 பாக்ஸ் வாங்கினாலே எனக்கு 300க்கு மேலே வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பார்த்து ஒரு 2 items 3 items அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன். அப்படி தான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. ஆக்சுவலி பிளாஸ்டிக் வச்சுக்கணுங்கிற ஒரு பிளானே இல்லை. எனக்கு ஃபுல் பாட்டில்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன். பாட்டில்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுருந்தோன்னா அதை நம்மளால் கேரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அதை பார்த்து எடுப்போம். பட் எமர்ஜென்சி டக்குன்னு வைக்கணுன்னா ஏதாவது பாட்டில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம அவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கினது வந்து வேஸ்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக்ஸ் வந்து எப்படி குவாலிட்டி இருக்குதோ அதே மாதிரி பாட்டில்ஸ்லேயும் குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டியான பாட்டில்ஸ்லாம் ஒன்று வந்து 1000 இல்லைன்னா 300, 400, 1000 வரைக்குமே நமக்கு அந்த குவாலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு நல்ல பிளாஸ்டிக்காக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணேன். நான் என்னுடைய ஆயில் பாட்டில்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆயில் பாட்டில்லாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம க்ளீனே பண்ண முடியாது. நான் வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக வந்து எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி இது வந்து குயிக் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சனே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான பாக்ஸஸ் வச்சுருந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் அந்த ஆயில் பிசுப்போடு இருக்கும்போது உங்களுக்கு கையில் அது ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் சமைக்கும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும் சில பேர் அதை வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்காக எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்க. நான் ஃபைனல்
ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக பண்ணேன். என்னுடைய ரெகுலர் ரொட்டீனில் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிடுவேன். அது வந்து என்னுடைய ரெகுலர் ரொட்டீன். பட் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் அப்படி தான் வந்து என்னுடைய கிச்சனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் நான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து க்ரீன் டீ வந்து நான் குடிப்பேன். அது வந்து எனக்கு ஃபேவரெட்டாக நான் அப்பையிலேருந்து ரொம்ப வருஷமாக நான் குடிச்சிட்ருக்கேன். டெய்லியும் குடிப்பேன். சம்டைம்ஸ் குடிக்க மாட்டேன். ஹெட்டேக்காக இருந்ததுன்னா காஃபி குடிப்பேன். ஆனால் நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிப்பேன். அப்படி தான் நான் வந்து இந்த கிச்சன் ஒர்க் இல்லை வந்து நான் ஏதாவது நைட்டு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்காக ஷூட் பண்ணுறேன். அந்த மாதிரி டைமில் வந்து நான் க்ரீன் டீ ஆர் காஃபி வந்து போட்டு குடிப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கும் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 8 o'clockலேருந்து 11 ஆகிடுச்சு எனக்கு டைமு. ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நான் க்ரீன் டீ குடித்தேன். ஸோ என்னுடைய கிச்சனை வந்து நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸையும் குயிக்காக நான் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகி நானும் இந்த ரொட்டீனெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் பிடிச்சி. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து டெய்லியும் வந்து பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.